உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, 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 உங்க கருணை ஆண்டவரே, எங்கள் முன்னிலையிலே பிரசன்னமாக இருக்கின்ற உம்மை பார்க்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இந்த வேளையிலே எங்களை நீர் பொறுப்படுத்தலாம். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டியறலாம். உம்மை பார்க்க, உம்மை சந்திக்க, உம்மை அனுபவிக்க இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தியறலாம். இந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே, அன்று உம்மை பார்க்க விளைந்த சக்கேயுவை போல நாங்கள் உம்மை பார்க்க விரும்புகின்றோம். பார்த்திமேயுவை போல உம்முடைய கருணையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களை உம்முடைய திருமுகத்தை காண செய்தருளும். யோர்தானை போல வெள்ளங்கள் எங்களுடைய வாழ்விலே வந்தாலும், எரிகோவின் மதில்களைப் போல தடைகள் எங்களை சூழ்ந்து இருந்தாலும், ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்க்கின்ற வேளையிலே, அருகிலே நாங்கள் வருகின்ற வேளையிலே, உம்முடைய அனுபவத்துக்குள்ளே வருகின்ற வேளையிலே அவையெல்லாம் இடிந்து போகின்றன, தகர்ந்து போகின்றன. ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய வாழ்விலே தடைகள் வேளையிலே, சோதனைகள் வேதனைகள் வேளையிலே யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும், யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா,
பலவீனத்திலே உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதனை தூய பவுலடிகளாருடைய வாழ்விலே நாங்கள் கண்டு கொண்டோம். ஆண்டவரே, பலம் இழந்தவனாக நிற்கின்றேன், பலவீனனாக நிற்கின்றேன், சோர்ந்து போனவனாக நிற்கின்றேன், நோய்வாய்ப்பட்ட மனிதனாக நிற்கின்றேன், தலை குனிந்த மனிதனாக நிற்கின்றேன், தாழ்த்தப்பட்ட மனிதனாக நிற்கின்றேன், ஒதுக்கப்பட்டவனாக நிற்கின்றேன், வேதனை குறிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன். ஆண்டவரே, உடைய பலத்தை தார், உடைய பலத்தை பெற்றுக்கொள்ள உடைய முகத்தை எனக்கு இந்த வேளையிலே என்னுடைய பிரசன்னத்தில் எனக்கு போதும் பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 ஆண்டவரே, நீர் அன்று கல்வாரியிலே சிலுவையை சுமந்து உம்முடைய உயிரை கொடுத்து என்னுடைய பாவங்களுக்காக பலியானீர். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீர் சுமந்தீர். ஆண்டவரே, நான் திரும்பவும் திரும்பவும் பாவம் செய்கின்ற வேளையிலே என்னை தூக்கி விடுகின்றீர். ஆண்டவரே, என்னுடைய இயலாமையிலே என்னை பலப்படுத்தும். நோய்களை சிலுவை சுமந்து விட்டீர், கல்வாரியில் நீரந்த பாவம் தீர்த்தீர். என் நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டீர், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கின்றோம். அவருடைய இந்த தெய்வீக பிரசன்னத்திலே இன்றைய நாளிலே இயேசுவே, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுகின்றோம். உம்மை காண என்னுடைய வாழ்விலே நான் ஆசைப்படுகின்றேன் என்கின்ற கருப்பொருளிலே இன்றைய நாள் வழிபாடிலே பங்கு பெற்றும்படியாக அழைத்து நிற்கின்றேன்.
ஆண்டவரே, எனக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கின்றன. இருந்தாலும் என்னுடைய முதன்மையான ஆசை நீராக இருக்க வேண்டும். என்னுடைய முதல் விருப்பம், என்னுடைய முதல் தெரிவு நீராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வந்திருக்கின்றேன். இந்த வேளையிலே உம்முடைய இந்த பிரசன்னத்திலே நான் உம்மை போற்றி ஆராதிக்கின்றேன். இயேசுவே, நான் உமக்கு ஆராதனை செய்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே நான் தேடி வந்த ஒவ்வொரு வேளையிலும் எனக்கு நீர் ஆறுதலை கொடுத்தீர். ஆண்டவரே, என்னுடைய மன்றாட்டுக்கு நீர் செவி சாய்த்த கடவுளாக இருக்கின்றீர். எனவே இந்த வேளையிலே நான் உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, உம்மை நான் போற்றி புகழுகின்றேன். ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்விலே செய்த நன்மைத்தனங்களுக்காக நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன். என்னுடைய குடும்ப வாழ்விலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நீர் செய்த நன்மைத்தனங்களுக்காக இந்த வேளையிலே நான் உம்மை போற்றி புகழுகின்றேன். நற்கருணை ஆண்டவருடைய புகழையும் நன்மைத்தனத்தையும் நாங்கள் எடுத்து கூறி பின்பறுகின்ற இந்த பாடலிலே நாங்கள் பயபக்தியோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். எனவே நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான ஆராதனைகளையும் புகழ்ச்சிகளையும் நன்மைத்தனங்களையும் ஒரு கணம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக கொண்டு வந்து அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, என்னுடைய வாழ்விலே நீர் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி. இயேசுவே, நீர் என்னுடைய வாழ்விலே துணை நின்றமைக்காக உமக்கு நன்றி. இயேசுவே, என்னுடைய வாழ்விலே நீ அறிவுரை ஊட்டியமைக்காக உமக்கு நன்றி. இயேசுவே, நண்பனாக என்னோடு பயணித்தமைக்காக நன்றி. மருத்துவனாக என்னுடைய நோய்களிலே எனக்கு குணம் கொடுத்தமைக்காக நன்றி. என்னுடைய வாழ்விலே நான் ஆறுதல் பெற நல்ல அருகிருப்பவனாக இருந்தமைக்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டமைக்காக, உம்முடைய பிள்ளையாக என்னை வாழ வைத்தமைக்காக நன்றி இயேசுவே. உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய குடும்பத்துக்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய கணவருக்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய மனைவிக்காக நன்றி கூறுகின்றேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இயேசுவே, உம்மை போற்றுகின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்முடைய சன்னிதானம் ஓடி வந்து, உம்முடைய திருமுகத்தை நாடி வந்து உம்மை நாங்கள் ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, அன்பின் நற்கருணை நாதரே, உந்தன் சந்நிதானமோடி வந்தேன், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாதரே, உந்தன் சந்நிதானமோடி வந்தோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. என்னுடைய பாவங்களை உம்முடைய திரு இரத்தத்தாலே கழுவி துடைத்தமைக்காக உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். ஆண்டவரே, மற்றவர்களால் நான் ஒதுக்கப்பட்ட வேளையிலும், தலை நிமிர முடியாத நிலையிலே இருந்த வேளையிலும் தலை நிமிரச் செய்த ஆண்டவராக நீர் இருக்கின்றேன்.
என்னுடைய பாவம் என்னும் பழியை போக்கி நான் தலை நிமிர்ந்து வாழச் செய்திருக்கின்றேன் ஆண்டவரே. என் பாவம் என்னை பழிக்கும் போது இரத்தத்தால் கழுவிவிடும். என் பாவம் என்னை பழிக்கும் போது இரத்தத்தால் கழுவிவிடும். இரத்தத்தால் கழுவிவிடும். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. அன்பின் கருணை நாதரே, உந்தன் சந்நிதானமோடி வந்தோ எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என்னுடைய நோய்கள் என்னை வருத்துகின்ற வேளையிலே நீர் குணம் தந்தீர் ஆண்டவரே. என்னுடைய நோய்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தந்தீர் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய காயங்களை கழுவினீர் ஆண்டவரே. உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உமக்கு நான் ஆராதனை செய்கின்றேன் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானம் ஓடி வந்து உம்முடைய திருமுகத்தை நாடி வந்து உம்மை ஆராதிக்கின்றேன். என் நோய்கள் என்னை வருத்தும் போது காயங்களால் குணமாக்கிடும். காயங்களால் குணமாக்கிடும். என் நோய்கள் என்னை வருத்தும் போது காயங்களால் குணமாக்கிடும். காயங்களால் குணமாக்கிடும். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. அன்பின் கருணை நாதரே, உந்தன் சந்நிதானமோடி வந்தோ எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே, என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நீர் செய்த நன்மைத்தனங்களுக்காக இந்த வேளையிலே உம்மை நான் வாயார புகழுகின்றேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய உடனிருப்புக்காக, உம்முடைய ஆற்றலுக்காக நன்றி இயேசுவே. இயேசுவே, உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உமக்கு மகிமை சேர்க்கின்றோம். நன்றி இயேசுவே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாடிடுவேன், நான் வாயார புகழ்ந்திடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை பாடிடுவேன், நான் வாயார புகழ்ந்திடுவேன். நான் வாயார புகழ்ந்திடுவேன். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. அன்பின் நற்கருணை நாதரே, உந்தன் சந்நிதானமோடி வந்தோ எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நற்கருணை நாதரே, உந்தன்
சந்நிதானமோடி வந்தோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. அன்பின் கருணை நாதரே, உந்தன் சந்நிதானமோடி வந்தோ எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் கருணை நாதரே, உந்தன் சந்நிதானமோடி வந்தோ எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்து நின்று இறைவன் தருகின்ற வார்த்தைக்கு செவிமடுப்போம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 10. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தான். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும் பாவியிடம் வந்து தங்கப் போகின்றாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை உமக்கு கொடுத்து விடுகின்றேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகின்றேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார் என்று சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பத்தாவது வருடம் படிக்கின்ற வேளையிலே குருமடத்திலே இணைந்து கொண்டேன். முதல் முறையாக என்னுடைய வீட்டை பிரிந்தேன். விசேட விதமாக என்னுடைய அம்மாவை முதலாக பிரிந்து குருமடத்திற்கு சென்றேன். 1 மாதத்திற்கு ஒரு முறைதான் அவர்கள் வந்து எங்களை பார்க்க முடியும். நான் குருமடத்திற்கு சென்று கண்ணீரோடு அம்மாவை வழி அனுப்பி வைத்ததன் பிற்பாடு அந்த 1 மாத காலம் பயங்கரமான ஒரு ஏக்கம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே வீட்டு ஞாபகம் வரும். அம்மாவை பார்க்க வேணும் போல இருக்கும். அழுதிருக்கின்றோம், நண்பர்களோடு சேர்ந்து கதைத்திருக்கின்றோம், வீட்டை ஓடி போவோமா என்று சொல்லி. ஆனாலும் அந்த குருவாக வர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் எங்களை தடுத்தது. நாட்கள் உருண்டோடின. 1 மாத காலம் வந்தது. அம்மா பார்க்க வருகின்ற வேளையிலே இருந்த அந்த மகிழ்ச்சி, அம்மாவை கண்டவுடன் ஏற்பட்ட அந்த அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த மகிழ்ச்சி சொல்லண்ணா மகிழ்ச்சியாக இருக்கின்றது. விவரிக்க முடியாத ஆனந்தமாக இருந்தது. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இது போன்ற பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒரு காதலன் ஒரு காதலியை நீண்ட நாட்களாக பிரிந்து ஒன்று சேருகின்ற வேளையிலே அந்த எதிர்பார்ப்பு, மகிழ்ச்சி
பார்க்க வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த ஆசை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே சில வேளைகளிலே அனுபவித்திருக்கலாம். எங்களுடைய உறவுகளை நீண்ட நாட்களாக காண முடியாது, பல வருடங்களுக்கு பிற்பாக அவர்களை பார்க்க போகின்ற வேளையிலே, அவர்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதபதப்பு, அந்த ஆசை, அந்த விருப்பம் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பல தடவைகளிலே அனுபவித்திருக்கலாம். பரீட்சை எழுதி முடித்த மாணவர்கள் பரீட்சைக்கான முடிவுகள் வரப்போகுது என்று தெரிகின்ற வேளையிலே கடைசி அந்த நிமிடங்கள் ஒரு மணித்தியாலங்களாக, நாட்களாக மாறுகின்ற அந்த அனுபவத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களை, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்களையும் உங்களையும் பார்த்து இன்றைய நாளிலே ஆண்டவர் விடுக்கின்ற அந்த அழைப்பு என்னவென்று சொன்னால், அந்த ஆசை, அந்த ஏக்கம், அந்த அனுபவம் எங்களுக்கு கிறிஸ்துவோடு வர வேண்டும். கிறிஸ்துவை சந்திக்க இருக்கக்கூடிய அந்த ஆர்வமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகின்ற அந்த அனுபவமாக இன்றைய நாளிலே மாற ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைய நாளிலே அழைத்திருக்கின்றார். சொல்லுவார்கள், தாய்மடியை தேடுகின்ற கண்டினை போல, சூரியனை தேடுகின்ற மலர்களைப் போல, நீரோடையை தேடிச் செல்லுகின்ற மான்களைப் போல எங்களுடைய உள்ளம் கடவுளை உமக்காக ஏங்கி தவிக்கின்ற உள்ளங்களாக இன்றைய நாளிலே எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய அனுபவமும் மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அழைத்து நிற்கின்றார். இயேசுவினுடைய முகத்தை பார்க்க, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பலர் விரும்பினார்கள். அவருடைய வாழ்விலே இடையர்கள் விரும்பினார்கள், ஞானிகள் விரும்பினார்கள், சிமியோன், அன்னா இவர்கள் விரும்பினார்கள். ஏன், இயேசுவினுடைய பெற்றோர்கள் கூட அவர் காணாமல் போய் 3ஆம் நாளிலே அவரை காணும் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இன்னுமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் இயேசுவை தேடினார்கள், பேய் பிடித்தவர்கள் இயேசுவை தேடினார்கள். ஏன், கொலை செய்ய தூண்டியவர்கள், கொலை செய்ய முயற்சித்தவர்கள், இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இயேசுவை தேடியவர்கள் இருக்கின்றார்கள். அதைவிட மேலாக இயேசுவை தேடியவர்கள் இந்த பாவிகளாக இருக்கின்றார்கள். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு எதற்காக வர வேண்டும்? ஏன் நான் ஆண்டவர் இயேசுவை அணுக வேண்டும்? ஏன் அந்த அனுபவத்தை எனக்குள்ளே பெற்றுக் கொடுக்க வேண்டும்? ஏன் அந்த அனுபவத்தை எனக்குள்ளே உள்வாங்க வேண்டும்? இன்றைய நற்செய்தியிலே தரப்படுகின்ற மனிதர் எங்களுக்கு நல்லதொரு பாடத்தை சொல்லித் தருகின்றார். சக்கேயு, இவர் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். எதற்காக விரும்பினார் தெரியவில்லை. ஒருவேளை விடுப்பு பார்ப்பதற்காக இயேசுவை பற்றி எல்லாரும் சொல்றாங்க, எனவே யாரா இருக்க வேண்டும் என்று சொல்லி விடுப்பு பார்ப்பதற்காக இயேசுவை தேடி இருக்கலாம். இல்லது நல்ல எண்ணத்தோடு கூட சக்கேயு இயேசுவை தேடி இருக்கலாம். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்விலே நடந்த விஷயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், முதலாவது நாங்கள் சக்கேயுவினுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, சக்கேயு அன்றைய யூதய சமுதாயத்தினாலே பாவி என்று கருதப்படுகின்ற குழுவை சார்ந்த, வரி தண்டுகின்ற குழுவை சார்ந்தவராக இருக்கின்றார். அதிலும் விசேட விதமாக வரி தண்டுகின்றவர்களுக்கு தலைவனாக சக்கேயு இருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த சக்கேயு இந்த யூதர்களாலே வெறுக்கப்பட்டவனாக இருந்தான். ஒரு குரோத மனப்பான்மையோடு, ஒரு வெறுப்பான மனநிலையோடு, தன்னுடைய இனத்துக்கு எதிராக துரோகம் செய்கின்ற ஒரு மனிதனாக சக்கேயுவை அந்த மக்கள் பார்க்கின்றார்கள். அப்படிப்பட்ட மனநிலைதான் அந்த சக்கேயுவுக்கு இருந்தது. ஆனாலும் அந்த சக்கேயு இயேசுவை பார்க்க விரும்பினான். அதுதான் அவனுடைய வாழ்விலே அவன் எடுக்கின்ற முதலாவது முயற்சியாக இருக்கின்றது. இயேசுவை நான் பார்க்க வேண்டும். எனக்கு எத்தனையோ தடைகள் இருக்கின்றன, நான் நேர போனா என்னை தடுப்பார்கள்,
என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் இயேசு என்னை ஏற்றுக்கொள்றாரோ தெரியாது, ஆனால் நான் பார்க்கணும் அவரை என்று சொல்லி அவன் விரும்புகின்றான். இந்த சக்கேயுவனுடைய இந்த வாழ்வையும் ஆதி பெற்றோருடைய வாழ்வையும் நாங்கள் ஒரு கணம் ஒன்று சேர்த்து பார்க்கின்ற வேளையிலே எரிக்கோ நகருக்குள்ளே இயேசு வருகின்றார். இந்த எரிக்கோ நகரம் ஒரு செழிப்பான நகரம். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் யோசுவாவினுடைய தலைமையிலே முதலாக அவர்கள் காலடி எடுத்து வைத்த நகரம். இந்த செழிப்பான நகரத்துக்குள்ளே இயேசு வருகின்றார். சக்கேயு மரத்திலே ஏறி நின்று அவரை பார்க்க விரும்புகின்றார். ஆதி பெற்றோர் ஏதோன் தோட்டத்திலே இன்ப வனத்திலே இருக்கின்றார்கள். கடவுள் வருகின்றார், மரத்துக்கு பின்னாலே நிற்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கடவுளை பார்க்க விரும்பவில்லை. அதுதான் அங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஆதி பெற்றோர் கடவுளை பார்க்க விரும்பவில்லை, ஆனால் சக்கேயு ஆண்டவரை பார்க்க விரும்பினான். அந்த பார்க்க விரும்பினதுதான் அவனுடைய வாழ்விலே பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவனுடைய வாழ்விலே நிறைய தடை இருந்தது. ஏனென்று சொன்னால் சொல்லுவார்கள், அவனுடைய பெயரே, அவனுடைய வாழ்வே ஒரு முரண்பட்ட வாழ்வு என்று சொல்லி. சக்கேயு என்று சொன்னால் தூய்மையானவன், ஆனால் அவன் தூய்மையானவனாக இருக்கையில் தன்னுடைய இனத்துக்கு எதிராகவே வரி வசூலிக்கின்றவனாக இருக்கின்றான். மேலதிகமான வரி வசூலிக்கின்றவனாக இருக்கின்றான். சக்கேயு ஒரு கட்டையான மனிதனாக இருந்தான், ஆனால் அவனுடைய பதவியிலே அவன் பெரிய உயர்ந்தவனாக இருந்தான். ஒரு முரண்பாடான வாழ்வு முறை. வழமையாக நாங்கள் கடவுளை பார்க்கின்ற வேளையிலே கீழே இருந்து பார்ப்போம், ஆனால் சக்கேயு மேலே நிற்கின்றார், இயேசு கடவுள் கீழே நிற்கின்றார். அவனுடைய வாழ்விலே எல்லாம் முரண்பட்ட தன்மை. அந்த முரண்பாடுகளுக்குள்ளும் அவன் அப்படியே சிக்கப்பட்ட மனிதனாக இருக்காமல் ஒரு முறை முயற்சி எடுக்கின்றான், விரும்புகின்றான் கடவுளை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, இந்த சக்கேயுவினுடைய மனநிலை எங்கள் எவ்வளவு பேருக்கு இருக்கின்றது. சொல்லுவார்கள், சக்கேயு அந்த மரத்திலே ஏறினான், உயரத்திலே இருந்தான், தன்னுடைய அதிகாரத்திலே இருந்தான், தன்னுடைய பண ஆசையோடையே இருந்தான். மற்றவர்களை வசூலிக்க வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே இருந்தான். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து சக்கேயுவே இறங்கி வா என்று அழைக்கின்ற வேளையிலே அவன் ஒருமனே இறங்கி வரவில்லை, அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டவனாக இறங்கி வருகின்றான். தன்னுடைய ஆணவம், தன்னுடைய பணத்தின் மீதான ஆசை, பண பலம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சக்கேயு இறங்கி வருகின்றான். செல்வந்த இளைஞன், இயேசுவை பின்பற்ற விரும்புகின்ற இளைஞன், இயேசு சொல்லுகின்ற கட்டளைக்கு அவனாலே கட்டளையை கடைபிடிக்க முடியாமல், சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க முடியாமல் அவன் முகவாட்டத்தோடு திரும்பி சென்றான் என்று சொல்லப்படுகின்றது. யூதாஸ் தான் செய்தது தவறு, இயேசுவிடம் திரும்பி வரக்கூடாது, வந்தால் எதுவும் கிடைக்காது என்று எண்ணினானோ தெரியவில்லை. அவன் அப்படியே தன்னுடைய வாழ்வை மாய்த்து கொள்ளுகின்றான். ஆனால் சக்கேயு அப்படி செய்யவில்லை. அவன் தன்னுடைய வாழ்விலே இருந்து தன்னுடைய பாவ வாழ்விலே இறங்கி வருகின்றான். இறங்கி வருகின்ற அந்த தன்மை அவனுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அடுத்ததாக அவன் ஆண்டவர் இயேசு விருந்து உண்ண அவரை அழைக்கின்றார். அவரோடு அந்த விருந்திலே பங்கு பெற்ற சக்கேயு என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அவன் ஒரு பரிகாரம் செய்கின்றான். தன்னுடைய திருந்திய வாழ்வை வெளிப்படுத்துகின்ற விதமாக, ஆண்டவரை, நான் யாரிடமாவது ஏமாற்றி பணம் பறித்திருந்தால் அதை 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி. இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, இன்று உனக்கு மீட்பு உண்டாயிற்று, இன்று உன்னுடைய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இன்று உன்னுடைய உள்ளத்திலே மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அந்த சக்கேயுவை போல அவருடைய முகத்தை ஒரு முறை பார்க்க விரும்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே நாங்கள் எங்களுடைய அகக்கண்களாலே, புறக்கண்களாலே அல்ல, அகக்கண்ணாலே இயேசுவை பார்க்கின்றவர்களாக, அந்த அனுபவம், ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஆசை, அந்த பிரியம் எங்களுக்குள்ளே நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சக்கேயுவை போல எங்களுடைய வாழ்விலும் பலவிதமான முரண்பாடுகள் இருக்கின்றன,
பாவப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. விடுபட முடியாத பாவ பழக்கங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பிழையான மனநிலைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பிறர் சொல்லுகின்ற நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இவ்வுலக வாழ்விலே செல்வத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக, பணத்திற்கு மேலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஏனோ தானோ என்ற மனப்போக்கிலே கடவுளை நாடாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். கடவுளையும் எங்களுடைய ஆன்மீக காரியங்களையும் எங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துகின்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நிலைகளிலே இருந்து நாங்கள் எப்பொழுது இறங்கி வரப்போகின்றோம்? சக்கேயுவை போல நீங்களும் நானும் இறங்கி வருகின்ற வேளையிலே, பரிகாரம் தேடுகின்ற வேளையில்தான் நாங்கள் இயேசு தருகின்ற அந்த மீட்பை, அவருடைய முகத்தை, அந்த அனுபவத்தை எங்களுடைய வாழ்விலே பெற்றுச் செல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்று நாங்கள் பாவ சங்கீதன அருட்சாதனத்தை செல்லுகின்ற வேளையிலே ஒரு வாய்ப்பாட்டு தன்மை ஒன்று இருக்கின்றது. களவிடத்தினான், பொய் சொன்னான், பேசினான், கோவப்பட்டனான், அதனாலும் கட்டாயம் பெறும். ஏன் களவிடத்தினான், ஏன் பொய் சொன்னான், ஏன் கோவப்பட்டனான் அது தெரியாது. ஒவ்வொரு முறையும் அதே பாவத்தை திருப்ப திருப்ப சொல்லிக் கொண்டு, அது ஒரு மனப்பாடமாக அப்படியே வாய்ப்பாடாக சொல்லிக் கொண்டு, ஒரு பாதரின் பாவத்தை சொல்றான் நினைக்காதீங்க, ஒரு பொதுவான விஷயம். இதுதான் பாவம் திரும்ப திரும்ப செய்கிறது மனிதனுடைய இயல்பு. ஆனால் நாங்கள் அதை சரியான விதத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். திருந்தி வாழ முயற்சி எடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சக்கேயுவை போல வாழ்வி நிலையிலே மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துகின்ற வேளையிலே, உள்ளார்ந்த மாற்றத்தை, வெளிப்படையான மாற்றம் அல்ல, உள்ளார்ந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துகின்ற வேளையில தான் எங்களுடைய வீட்டிற்கு, எங்களுடைய உள்ளத்திற்கு அமைதி கிடைக்கின்றது, மீட்பு கிடைக்கின்றது. ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்க, அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெறுகின்றோம். தூய பவுல் அடிகளார் இயேசுவை பின்பற்றுகின்றவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் போனார். ஆனால் ஆண்டவர் அவரை தடுத்து ஆளுகின்ற வேளையிலே, ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்கின்றார். அந்த அனுபவம், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொல்லி அவர் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்திலே கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன் என்று சொல்லி சொல்லுகின்ற மனநிலைக்கு பவுலடிகளார் சென்றார். அதான் அந்த கடவுள் அனுபவமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலே நாங்களும், எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய தடைகள், பாவ நிலைகள், கிறிஸ்துவை அணுகி வர தடையாக இருக்கின்ற காரியங்கள், எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே ஈடுபாட்டோடு இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள், எங்களை கெட்டவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் முத்திரை குத்தப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தன்மைகள் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். பழைய பாவ நிலைகளை விட்டு விடுவோம். ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். அவர் எங்களை சக்கேயுவை மீட்டது போல சக்கேயுவுக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்று எனக்கும் உங்களுக்கும் தருகின்றார். எழுந்து அவருடைய இல்லத்திற்கு செல்லுவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாங்கள் முழந்தாள் படியிட்டு எங்களுடைய பாவங்களை ஒரு கணம் நினைந்து நாங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அன்று ஊதாரி மைந்தன் தன்னுடைய பாவ நிலைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றான். நான் என்னுடைய தந்தைக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன். என்னுடைய இந்த கீழ்த்தரமான நிலைக்கு என்னுடைய பாவ வாழ்வுதான் காரணம் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் எழுந்து சென்றான். சக்கேயு இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றான். நீங்களும் நானும் இப்பொழுது எழுந்து செல்லுவோமா? எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பால் உயர்த்தி, எழுந்து நான் நடப்பேன், என்னுடைய அப்பாவினுடைய இல்லம் தேடி என்று சொல்லி நாங்கள் மன உருக்கத்தோடு நாங்கள் பாட இருக்கின்றோம். இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் பெருசு என்று சொல்லி நான் வாழ்ந்துட்டேன். இந்த உலகத்தினுடைய உறவுகள் பெருசு என்று சொல்லி வாழ்ந்துட்டேன். ஆண்டவரே என்னை கழுவி தூய்மையாக்கும் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம்.
தந்தீரையா. எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. இயேசுவே, நான் தலைக்கணத்தோடும் அகம்பாவத்தோடும் என்னுடைய பணபலத்திலே என்னுடைய ஆற்றலிலே நம்பிக்கை கொண்டு வாழ்ந்ததை நினைத்து நான் வேதனைப்படுகின்றேன். உம்முடைய மன்னிப்பு வேண்டுகின்றேன். என்னுடைய கடமைகளிலே இருந்து நான் தவறியதை நினைத்து உம்முடைய மன்னிப்பு கேட்கின்றேன். உலகாடும் செல்வங்கள் மன்னியும் ஆண்டவரே. வாழ்ந்தேன் உறவுகளுடைமைகள் உண்மை என்றலைந்தேன். உலகாடும் செல்வங்கள் பெரிதென்று வாழ்ந்தேன் உறவுகளுடைமைகள் உண்மை என்றலைந்தேன். உள்ளம் தெளிந்தே உண்மை அறிந்தேன். வாழ்வும் வழியும் உண்மையும் நீரே. வாழ்வும் வழியும் உண்மையும் நீரே. எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. கருணை ஆண்டவரே, என்னை பாரும். என்னுடைய பாவ வாழ்வை நான் பிறருக்கு மறைக்கலாம், என்னோடு இருக்கின்றவர்களுக்கு மறைக்கலாம். ஆனால் உம்மிடம் மறைக்க முடியாது ஆண்டவரே. உமக்கு தெரியும் ஆண்டவரே நான் என்ன நிலையிலே இருக்கின்றேன் என்று சொல்லி. உமக்கு தெரியும் ஆண்டவரே நான் எங்கே எங்கே விழுந்து கிடக்கின்றேன் என்று சொல்லி. நான் எழுந்து வர செய்யும் ஆண்டவரே. என்னுடைய குற்றம் குறைகளிலே இருந்து நான் விடுதலை பெற செய்துள்ள சோப்பினால் என்னை கழுவிடும் உற்சாகத்திலே ஊரை பனியிலும் நம்பிக்கை கொள்ள செய்துள்ள வெண்மையாகிடுவேன். சோப்பினால் என்னை கழுவிடும் தேவா ஊரை பனியிலும் நான் வெண்மையாகிடுவேன். உள்ளம் தெளிந்தே உண்மையாகின்றே. வழியும் உண்மையும் நீரே. வாழும் வழியும் உண்மையும் நீரே. எழுந்து நான் நடப்பேனே தேடி. மலையிலே எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. ஊதாரி பிள்ளையாய் வாழ்ந்தேனையா. ஓடி வந்து முத்தம் இட்டு மார்போடு அணைத்து மன்னிப்பு தந்தீரையா. ஊதாரி பிள்ளையாய் வாழ்ந்தேனையா. ஓடி வந்து முத்தம் இட்டு மார்போடு அணைத்து மன்னிப்பு தந்தீரையா. ஊதாரி பிள்ளையாய் வாழ்ந்தேனையா. ஓடி வந்து முத்தம் இட்டு மார்போடு அணைத்து மன்னிப்பு தந்தீரையா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னுடைய பாவங்களை பொருட்படுத்தமைக்காக, என்னுடைய பாவத்திலே நான் விடுபட செய்தமைக்காக, பாவ நிலைகளை ஏற்றுக்கொள்ள செய்தமைக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களை வழி நடத்துகின்ற ஆண்டவருடைய திருப்பாதத்திலே
எங்களை நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலே இந்த இறுதி ஜெபத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல இருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் என்னென்ன தேவைகளோடு வந்தோமோ, யார் யாரையெல்லாம் நினைத்து மன்றாட வந்திருக்கின்றோமோ, என்னுடைய வாழ்விலே நான் ஏற்படுத்த ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களை ஆண்டவர் எனக்குள்ளே செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். பரிசுத்த பாப்பரசர் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளிலே இருந்து அவர் விடுபடுவதற்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்கும்படியாக, மந்தையினை வழிநடத்துவதற்கு ஏற்ப ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். விசேட விதமாக எங்கள் மத்தியிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இந்த வேளையிலே ஆண்டவர் நலம் தருகின்ற மருத்துவராக இருக்கின்றார். அவரை நோக்கி எங்களுடைய உள்ளத்தை உயர்த்தி நாங்கள் பாடுவோம். அன்று நூற்றுவ தலைவன் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொல்லி. நாங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலேயும் தேவனின் கருணையை பார்த்து சொல்லுகின்றோம், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஆன்மா நலமடையும் என்று சொல்லி. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். எங்களுக்கு நலம் தருகின்ற மருத்துவரே, தெய்வீக வல்லமை உடையவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. உம்முடைய நம்பிக்கை தருகின்ற வார்த்தையினாலே, ஆறுதலை கொடுக்கின்ற பிரசன்னத்தினாலே, பிரகாசிக்கின்ற உம்முடைய திருமுகத்தினாலே இந்த வேளையிலே எங்களை நிரப்பியறலும், எங்களை தொட்டறலும், எங்களை ஆசீர்வதித்தறலும். தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா, ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணமடைவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணமடைவேன். குணப்படுத்த நலம் தரும் மருத்துவரே, மனதினை தொடுமாண்டவரே, தெய்வீக உள்ளத்தை தொடுமாண்டவரே, தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. பல வருடங்களாக படுக்கையிலே கிடந்தவருக்கு நீர் குணப்படுத்தலை கொடுத்தீர் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல வருடங்களாக பாவ நிலைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே. யாருடைய இரக்கமும் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே. பரிவு கொண்டருளும் என் மீது. உம்முடைய பரிவினாலே என்னுடைய உள்ளத்திற்கு ஆறுதலை கொடுத்தருளும், என்னுடைய உள்ளத்திற்கு குணப்படுத்தலை கொடுத்தருளும், என்னுடைய உள்ளத்திலே நீ மனமாற்றத்தினை ஏற்படுத்தும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டீர் அவர் நடந்து சென்றார். பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டீர் அவர்
அற்புதம் உம்மாற்றலாகுமே. இது அதிசயம், இது அற்புதம் உம்மாற்றலாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணமடைவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணமடைவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. இயேசுவே, தாவீதின் மகனை என் மீது இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட பார்த்திமேயுவை போல இன்று எத்தனையோ மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உதவிகளுக்காக, ஆறுதலுக்காக, குணப்படுத்தலுக்காக, குடும்ப அமைதிக்காக, பிள்ளை பாக்கியத்திற்காக, பயணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகளுடைய வாழ்வு மாற வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய தொழில் முயற்சிகள் சீராக்கப்பட வேண்டும் என்பதற்காக, கல்வி செயற்பாடுகள் ஒழுங்காக அமைய வேண்டும் என்பதற்காக மக்கள் சார்பாக நாங்கள் மன்றாடுவோம். என்று கூப்பிட்ட குருடரின் குரல் கேட்டீர். தாவீதின் மகனே எனக்கிறங்கும் என்று கூப்பிட்ட குருடரின் குரல் கேட்டீர். ஐயா ஒளி தந்து குணமளித்தீர். அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஐயா ஒளி தந்து குணமளித்தீர். அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணமடைவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணமடைவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. இயேசுவே, உம்முடைய ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருக்கின்ற பலவிதமான ஆபத்துக்கள், கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள், எங்களுடைய இயல்பு வாழ்வுக்கு திரும்ப முடியாமல் வீடுகளுக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்ற எங்களுடைய நிலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றேன். இயேசுவே, உடைய ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, உடைய வல்லமையை கொடும் ஆண்டவரே, உடைய வல்லமையினாலே எங்களுடைய வாழ்வு மாற்றப்பட ஆண்டுகள் பெரும் பாடு உள்ளவர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டாள். 12 ஆண்டுகள் பெரும் பாடு உள்ளவர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டாள். அவள் நோய் நீங்கி நலமானதை தன்னுடலிலே உணர்ந்து கொண்டாள். அவள் நோய் நீங்கி நலமானதை தன்னுடலிலே உணர்ந்து கொண்டாள். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சூனம் பெறுகிறேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் சூனம் காயங்களோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றவர்கள், குணப்படுத்தாத வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றவர்கள் எல்லாரையும் வார்த்தையினாலே சுகப்படுத்தி முதுமையிலே வாடிக்கொண்டே இருக்கின்றவர்கள், தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாரையும் தொடும் ஆண்டவரே, வல்லமையை காரும் இயேசுவே. வழிபாட்டிலே இணைகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொருட்படுத்தலாம். அவர்களுடைய குடும்பத்தை, அவருடைய வீடையும், அவர்கள் பயன்படுத்துகின்ற வாகனத்தை எல்லாவற்றையும் பொருட்படுத்தி ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. வல்லமையை கொடுத்தருளும் ஆண்டவரே. அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கவும் உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்தருளும் ஆண்டவரே. சொல்லும் நான் குணமடைவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணமடைவேன். சொல்லும்
நன்றி இயேசுவே. குணம் பெறுவேன். மாண்பியர் என்கின்ற கீதத்தில் இணைந்து கொள்ளும். உயரே வருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. மாண்புயரே வருளனு மனமே. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்று மேயுண்டாவதாமேன். ஆமென். பரலோக அப்பத்தை எங்களுக்கு தந்தருளினே. அது சகல பத்திரமும் இன்பமும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து குணர்ந்து வாழ மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை